நான் ஒரு 300 கிலோமீட்டர் நடந்து வரேன். சரியா? முன்னாடியே பிளான் பண்ணியிருக்க மாட்டேனா? எதனா நடக்கும், இந்தமாரி ஆகாதவங்க பண்ணுவாங்க அப்படின்னு. அப்போது நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சு தானே வரேன். ம் உன்னால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோ, நான் வந்துட்டு தான் என்ன பண்ணேன். அதுவும் உங்கள் ஏரியாவில் வரப்போ தான் நீ பண்ண முடியும். சரியா? நான் உன்ன மாரி பல ஏரியா பார்த்துட்டு நடந்து தான் வந்தேன். எல்லா இடத்துலையும் வரவேற்பு தான். எல்லாம் ஓகேவா? நீ இந்தமாரி பண்ணிட்டா நீ பெரிய ஆள் கிடையாது. சரியா? எல்லா விஷயத்தையும் பார்த்து எல்லா விஷயத்தையும் செஞ்சு தான்டா வரோம் நாங்கள். பண்ணுறவன் நேருக்கு நேராக பண்ணுங்க. சரியா? கோலத்தனமாக பண்ணாதீங்க. நம்ம ஒரு நல்லது செய்யணும்னு நினச்சா நம்மளுக்கு ஒருத்தன் நல்லது செய்கிறான். சிவனாண்டு தானே போயிட்டு இருந்தேன் ஓரமாக. தேவையில்லாமல் வந்து தேவையில்லாத வேலையை பார்த்து விட்டு போயிட்டுருக்கான். என்ன வேலை பார்த்துருக்கான் நீங்களே பாருங்க. பைக்கில் வந்து கத்தியால் கீச்சானுங்களா இல்லை கையிலே அடித்து கீச்சானுங்களான்னு தெரில, பேனரை கிழிச்சானுங்க. சரி, தெரியாமல் எதுனா பட்டுருந்தா நிறுத்தி சாரி ப்ரோ தெரியாமல் பட்டுச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிக்கணும். அதுவும் இல்லை. அப்போ என்ன இது மோட்டிவேஷன் அவனுங்களுக்கு? என்ன அவனுங்களுக்கு இது கீக்கணும் பேனரை. அதில் மாவீரன் இறப்ப நாய் ஃபோட்டோ இருக்குது, அதனால் அதை கிழிச்சி ஆகணும் அப்படின்ட்டு அவங்களோட எண்ணம். அவர் ஒரு சமூக போராளி, தமிழ் இனத்துக்காக போகிறான்னா தமிழ் போராளி. அப்போல்லாம் இவனுக்கு எங்கே போனானுங்க தெரில, தமிழுக்காக போகிறானுமா. இப்போ இவனுங்க கொடுக்க முளைச்சி ஆடுறானுங்க. எந்த ஒரு விஷயம் நல்லது செய்கிறாங்கன்னா எடுத்துக்கணும். அப்புறம் ஏற்றுக்க முடியலையா ஒதுங்கி நிற்கணும். அதுதான் உனக்கானது நல்லது. சரியா? அதை விட்டுட்டு இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? அப்படி அவ்வளோ மோதணும்னு முடிவு பண்ணவன் நேருக்கு நேர் நின்று மடக்கி உன்னை வாடாவும் சிங்கிள்ஸ் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். அதுக்கெல்லாம் தைரியம் இல்லை. பேனர் கீக்கிறதுக்கும் அதை கட்டு உடைக்கிறதுக்கும் தான் அவனோட தைரியம் இருக்குது. இந்த இதுக்கு எதுக்கு இந்த வந்தா பில்டப் எல்லாம்? அந்த விஷயம் வந்தாலும் நேருக்கு நேரும் போது வா ஒத்தி நிற்கலாம் அப்படின்னு சொல்லணும். அதை தான் விட்டுட்டு கோழத்தனமாக பின்னாடி பேனர் கிழிச்சிட்டு முதுகு கட்டும் வர்றீங்க. அவ்வளோ பயம் இருக்குல்ல, அப்போ எதுக்குடா இந்த செயல்? ஒரு விஷயம் செய்கிறேன்னா எதிர்த்து நிற்கணும்னா தைரியமாக முன்னாடி வந்து அப்படி இல்லையா ஓரமாக ஒதுங்கிடு. அதை விட்டுட்டு இந்த ஐயா சொன்ன மாதிரி தான் பொட்டத்தனமாக மோதிர மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சரிங்களா? இந்த சம்பவத்தை அறிந்து வந்து எனக்கு பாதுகாப்பு அளித்த அனைத்து என் உள்ளவங்களுக்கும் நன்றி. அவங்க சொன்னாங்க இதுமாரி நிறைய பேர் பண்ணுவானுங்க, நீ அதுக்கெல்லாம் அஞ்சாத, நீ பயணத்தை எப்போ போல் தொடரு அப்படின்னு எங்கள் ஆறுதல் சொன்னாங்க. சொல்லி அதை சரி பண்ணி வழி அமிச்சாங்க. சரியா?